Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க Gmail ஐடியை மறந்துட்டீங்க அப்படினாலும் சரி, உங்க Gmail ஐடியை தவறுதலா delete பண்ணாலும் சரி, அந்த Gmail ஐடியையும் பாஸ்வேர்டையும் ஈஸியா ரெக்கவர் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, இனி வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க Chrome browser வந்து ஓபன் பண்ணுங்க. அதுல deleted Gmail account recoveryன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, follow the steps to recover your account. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு மெயில் ஐடி தெரியாதனால forget email இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க மறந்து போன உங்க மெயில் ஐடியை எந்த நம்பர்ல இருந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம்னு ரெண்டு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்லயும் சர்நேம் பாக்ஸ்லயும் உங்க நேமை வந்து என்டர் பண்ணிருப்பீங்க. அந்த நேமை இதுல என்டர் பண்ணுங்க. இப்போ அந்த நேம் வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு உத்தேச கணக்குலயாவது அந்த நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதுல என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இந்த நேம்ல நீங்க எத்தனை மெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். இதுல எந்த மெயில் ஐடியை உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் கேட்குது. உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுன்னா அதை இதுல என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. பாஸ்வேர்ட் தெரியலைன்னா இந்த forget பாஸ்வேர்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல என்டர் லாஸ்ட் பாஸ்வேர்ட்னு ஷோ ஆகுது பாருங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாதனால ட்ரை another way இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க சென்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இதுல என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் a strong பாஸ்வேர்ட். இந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அட்டு, ஆஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸ்ல ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் இதுல இப்போ செட் பண்ண அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ மறந்து போன மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெயில் ஐடி மொபைல்ல வந்து இருக்காது. நீங்க இந்த மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.